இருக்கக்கூடிய தகவல் கொடுக்குறோம். இதை விட மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க எதற்கு அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வந்து 2011 சென்சஸ் படி கொடுத்திருக்கீங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் மேல வந்து இருக்காங்க அப்படின்ற சார். ரைட்டு. 2011 சென்செக்ஸ் பிரகாரம் கொடுத்ததே எங்களுக்கு மக்களுக்கு தேவை இருக்கு. இப்ப 2021 26 அடிப்படையில கொடுத்தா அதுக்கு தேவை இருக்குல்ல, நீங்க கொடுக்கணும்ல. இந்த ஒரு அடிப்படை கூட இல்லாம அப்புறம் எப்படி சார் இது? தமிழ்நாடு 100 சார். தமிழக மக்கள் தாமரையை மலர விட மாட்டேன் என்கிறார்களே என்ற கோபத்தின் வெளிப்பாடு, விரக்தியின் வெளிப்பாடு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க புறக்கணிக்கணும்னு நினைக்கலன்னு சொன்னாரு. தமிழகத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. தமிழகம் உங்கள் கட்சி இருக்குமிடம் இல்லாமல் ஆக்கிவிடும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை மறுபடியும் நான் கூறுவேன். யூ நெவர் ரூல் டிஎன் பீப்புள். இது வந்து திரும்ப தெளிவா சொல்றோம். தமிழக மக்களை எந்த காலத்திலும் பாஜக என்ற ஒரு தீய மக்கள் விரோத சக்தியால் ஆள வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. இல்ல, இப்போ ஒரு கருத்தை முன்வச்சு திலகரசன் வந்து நீங்க வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பிரியங்கா காந்தி அவர்களோட பேசியிருக்காரு. பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தங்கத்தை திருடிட்டாங்க. அது ஓகே, அது புரியுது. அதுதான் நான் சொல்றேன், அவருக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க உள்ள அதிகாரிகள்லாம் இங்க அனுப்புறதுக்கு காரணம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து உறவு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி. அப்போ இந்திய கூட்டணியிலேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றது இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது சார். மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி வெறி பிடித்து அலைகிறார்கள். நீங்களே சார், பொய் இல்ல. தமிழக முதல்வர் தெல்ல தெளிவாக எதிர்க்கிறார். பாஜக கொள்கைகளை, RSS சித்தாந்தங்களை தெல்ல தெளிவாக எதிர்க்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் RSS ஒழித்து கட்டிவிட்டுதான் எனது அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதை தெளிவா சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இவர்கள் இருவருக்கும் உள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மம்தா பானர்ஜி திட்டமிட்டு சதி செய்கிறார். 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்களிடையே ஒரு சில கெட்ட பெயர் இருக்கிறதை மறைப்பதற்காக திசை திருப்பும் அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. இதை பாஜகவினர் தொடர்ந்து கையில் எடுப்பார்கள். இதை நம்ம பார்த்திருப்போம். அதை இன்று மம்தா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக அது சரியான பலனை கொடுக்காது என்பது மட்டும் நிதர்சனம்.